ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேருக்குமே பிஸ்னஸ் மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லா பேருமே கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஃபைனலாக இந்த 5 மார்க்லாம் நம்ம பார்த்தாச்சா? ஏன்னா 5 மார்க்கில் 35 அவுட் ஆஃப் 35 எடுத்தணும் அப்படின்னாவே நாம் சென்டத்துக்கு என்ன பண்ணுறோம்னு சொல்லி நெருங்கிடலாம். அதே மாதிரி 1 மார்க்ஸை நல்லபடியாக பார்த்துங்க. புக் பேக் 1 மார்க்கை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய 5 மார்க்ஸ் சரியா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ சாப்டர் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 5 மார்க்கை பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுங்க சரியா? சாப்டர் 1ல் இந்த 5 மார்க்லாம் நம்ம பார்த்தாச்சா? ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் முக்கியமான எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1.2 அந்த 1.2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லேருந்து சரியா? எக்ஸசைஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் அதை தெளிவாக பார்த்துங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் 2.11 அதுக்கப்புறம் 2.6 இந்த 2 எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்க கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் சாப்டர் நம்பர் 3ல் அதாவது எக்ஸசைஸ் 3.2 வந்து ரொம்ப முக்கியம் சரியா? அதில் மொத்தமாக ஓவராலாக சேர்த்து இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க அப்படியே. அதுக்கப்புறம் சாப்டர் நம்பர் 4 எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் முக்கியமாக அதாவது எக்ஸசைஸ் 4.3 அதனால் ஃபுல் எக்ஸசைஸும் பார்க்க சொல்லியிருக்கோம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு, அதாவது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 5 சாப்டர் இருக்குல்ல, 10 சாப்டர்ஸ் இருக்குல்ல, இந்த 10 சாப்டரில் நீங்கள் 5 சாப்டரை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் அந்த 7 கொஸ்டினை ஈஸியாக என்ன பண்ண முடியும் சொல்லி அட்டன் பண்ண முடியும். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது சரியா? மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து சாப்டர் 6 பாருங்கள். சாப்டர் 6 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது சரியா? 2 எக்ஸசைஸு. அதில் எக்ஸசைஸ் 6.2ல் நீங்கள் கொஸ்டினே படிக்க வேணாம், எக்ஸாம்பிள் சம்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் சாப்டர் 7 எடுத்துக்கலாம். சாப்டர் 7ல் இப்போ நீங்கள் பார்த்துருக்க சம்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது சரியா? 7.1 7.2 7.3 இது மூணுமே வந்து முக்கியமான எக்ஸசைஸ் தான். அதனால் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 8 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 எக்ஸசைஸ் தான். அதில் 8.2 ரொம்ப முக்கியம், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து சாப்டர் 9 எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 எக்ஸசைஸ் இருக்குது. இந்த 3 எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 9.2 ரொம்ப முக்கியம், அதை தெளிவாக பார்த்துங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடைசி சாப்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான சாப்டர் சரியா? ரொம்ப ரொம்ப குறைவான சம்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துங்க. கண்டிப்பாக அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அதனால் இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு போய் நினைக்கிறேன். இதில் இருக்க 5 மார்க்ஸ்லாம் கடைசியாக நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் 35 அவுட் ஆஃப் 35 ஸ்கோர் பண்ணணும் 5 மார்க்கில். அதுதான் நம்மளோட ஆசை. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.